ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா 3 வெங்காயம் வந்து நான் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 3 சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயமெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே எண்ணெயிலே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து 1 கப்பு தயிர் வந்து புளிக்காத தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்தது ஸ்கிப் ஆகிடுச்சுங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் வந்து 2 kg எடுத்திருக்கேன். இதை வந்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம சண்டேவில் சின்னதாக கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் போது இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் யூஸ் பண்ணுற டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து நான் சேர்த்துக்கினேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிரேவியாக செய்கிறதோட இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தா தாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் நான் வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன். நீங்களும் செய்யும்போது இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறமா நான் தட்டை ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து 3 டம்ளர் அரிசி வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை புதினா இலையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சு விட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட பிரியாணி தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குழையாமல் அதே சமயம் அரிசி உடையாமல்
ரொம்பவே சூப்பராக பளபளன்னு உதிரி உதிரியாக நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுந்தது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா இழுத்து வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட பிரியாணி வந்து உடையாமல் நல்லா நீட்டமாக அரிசி வந்து சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு. லைட்டாக இதில் அங்கங்கே தண்ணி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சோம்னாக்க அது உள்ளுக்குள்ளவே நல்லா புழுங்கி அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சிட்டோம்னாக்கா நம்ம கொஞ்சம் நஞ்சம் இருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டு நம்மளோட பிரியாணியும் பாருங்கள் இப்போ பார்க்க எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா பளபளன்னு உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 65 வந்து வெந்து நின்றதுங்க. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். நம்மளோட பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே தயிர் பச்சடியும் எக்கு சிக்கன் 65ம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சம்மர் லீவில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.